இங்கே ஒரு எலி மந்திர திரவத்தை அந்த சமையல் ரூம்குள்ள கொண்டு வருது. கீழே சூப்பு வந்துட்டு இருக்கு. கரெக்டான இடத்துல ஊத்தணும்னு மூடிய போட்டு செக் பண்ணுது அந்த எலி. உடனே ஒரு நீளமான கரண்டி எடுத்து அதுல அந்த பாட்டில வச்சு கடைசி விளிம்பு வரைக்கும் அதை தள்ளுறான். அப்போதைக்குன்னு பார்த்து ஒரு செஃப் அந்த சூப்பு கிட்ட வந்துருவான். இதுவும் இழுத்து இழுத்து பார்க்கும். ஆனா அதை விளிம்புக்கு போனனால தடுக்க முடியாது. டக்குன்னு பக்கத்துல இருக்க அடுப்பு திடீர்னு பத்தி எரிய ஆரம்பிச்சிரும். எல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகி அதுகிட்ட போயிருவாங்க. இந்த விஷமும் பாத்தீங்கன்னா அந்த சூப்புக்குள்ள விழுந்துரும். அந்த எலி வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு அவங்க ஓனர் பைக்குள்ள போய் உட்காந்துக்கும். சூப்பை கொடுத்துட்டு அந்த பொம்பளை அங்க நின்று எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும். அப்போதைக்கு ஒரு சூனியக்காரி கரெக்டாக சாப்பிட போகும். இதில் ஏதோ கலந்துருக்குன்னு தெரிஞ்சிருது. அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்குறான், இது நீ தானே கலந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அங்கே ஒரு பொம்பளை கத்துது. என்னன்னு பார்த்தா அந்த திரவம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அது பார்த்தீங்கன்னா மேலே ஜம்ப் பண்ணி எலியா மாறிடுது. அதே மாதிரி அங்கே இருக்கிற எல்லாருமே மேலே பறந்து பறந்து எலியா மாறிடுறாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே அங்கே மாறிடுறாங்க. அங்கே வேலை செய்கிறவங்க பூரா குச்சி எடுத்து அடி அடின்னு அடிக்கிறாங்க. எத்தனை எலி தான் அடிக்க முடியும், அதனால அடிக்க முடியல. இவ்வளவு வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு ஹோட்டல் ரூமுக்கு போயிடுறா. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சூனியக்காரி வந்துடுறா. ஆனால் அந்த எலிகள்லாம் ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கு. அவளோட காலில் அந்த ட்ராப் மாட்டிடுது. கரெக்டா கத்தும் போது பாத்தீங்கன்னா ஒரு எலி அந்த மந்திர திரவத்தை இவ வாய்க்குள்ள ஊத்திரும். அந்த மந்திர திரவம் வேலை செஞ்சு இவளும் மேல போய் சொருகிடுவான். இவ பாத்தீங்கன்னா எலியா மாறிடுவா.